ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் கூட பேசுறதுக்காக உன் சாயப்பா பல மணி நேரமாக காத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்பலாம் வேணாம், ஒரு 3 நிமிஷம் எனக்காக ஒதுக்குவாயா என் தங்கமே? இப்போ உன் வாழ்க்கையை நினச்சி நீ மனபாரத்தோடும் மன அழுத்தத்தோடும் மனவேதனையோடும் வாழ்வதென்பது எப்படிப்பட்டதாக இருக்குது தெரியுமா? நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் சலிப்போடும் வெறுப்போடும் வாழ்வதைப் போல் தான் இருக்குது. வாழ்க்கையை நான் எதுக்கு படைச்சிருக்கேன்? சந்தோஷமாக அனுபவித்து ரசித்து வாழ்கிறதுக்காக. ஆனால் நீ உன்னை நீயே உயிரோடு கொள்ளுவது போல மிக கொடுமையான விலங்கு எனும் கோபத்தை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு கோபப்பட்டும் எரிச்சல் பட்டும் வெறுப்போடும் உன் வாழ்க்கையை வாழும்போது அது எப்படி நிம்மதி நிறைந்ததாக இருக்கும்? எப்போதுமே எந்த விஷயத்தை பற்றியும் முதல்ல எடுத்தவனே தெரிஞ்சுக்கவும் முடியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது. தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாதவைகள் எல்லாம் காலம் செல்ல செல்ல பழக்கத்தில் தெரிந்துவிடும் அல்லவா? ஒரு போலி வாக்குறுதியை விட தெளிவான நிராகரிப்பு எப்போதுமே சிறந்ததுதான். ஒரு விஷயத்தில் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு நீ செய்யாமல் இருக்கிறத விட, இல்லை அதை என்னால் இப்போதைக்கு செய்ய முடியாது நிராகரிக்கக்கூடிய ஆளாக, முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லக்கூடிய தைரியம் நிறைந்த ஆளாக இருந்துவிடு. அப்புறம் தேவையில்லாமல் செய்கிறேன் சொல்கிறேன்னு மாட்டிக்கிட்டு நீ முழிக்க வேண்டாம் என் செல்லமே. நீ உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு செய்யும் எல்லா காரியங்களும் உன் வாழ்வில் தேவையில்லாத பிரச்சனைகளைத்தான் கொண்டு வந்து சேர்க்கும். எதுவாக இருந்தாலும் எது எப்படின்னு தீர யோசித்து நிதானமாக முடிவெடு. உன்னை சுற்றி இருக்கும் எந்த உறவும் கடைசி வரை உன் கூடவே இருக்க போகிறதில்லன்றதை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை அமைதியாக வாழக்கூடிய ஆளாக மாறிவிடு. நீ எப்போதெல்லாம் அதிக கோவப்படுகிறாயோ அப்போதெல்லாம் எதையாவது இழந்து விடுவாய் என்ற எண்ணத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு உன் மனதை ஒருநிலைப்படுத்தி வாழ்க்கையை உறுதியாக வாழ தயாராகு. உன் மீது விருப்பம் இருக்கும் வரை உன்னுடைய அன்பானது அதிசயம்னு போட்டுருவாங்க, மதிப்பாங்க, உனக்கு நிறைய மரியாதை கொடுப்பாங்க. அதுவே அவங்களுக்கு எப்போ உன்னை பிடிக்காமல் போகுதோ, உன் மீது வெறுப்பு வருகிறதோ, அப்போதே உன்னை தூக்கி போட்டு மிதிக்கவும் தள்ளிவிட்டு தாண்டி போகவும் கூட தயாராகி விடுவார்கள் என் செல்லமே. நீ நேசிக்கும் ஒருவருக்கு உன் மீது இல்லாத விருப்பத்தை நீ கொண்டு வர முயற்சி செய்யவே கூடாது. உனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா நீ அன்பு வை, பாசம் வை. ஆனால் அதே அன்பையும் பாசத்தையும் அவர்கள் திருப்பி உனக்காக தர வேண்டும் என நீ அவர்களுக்கு கட்டளை விதிக்கக்கூடாது என் செல்லமே. அப்படி அன்பை நீ எச்சரித்தும் அல்லது கட்டளையிட்டும் கேட்டு பெறணும் நீ எதிர்பார்த்தினா அங்கே தேவையில்லாத வெறுப்பு தான் அதிகமாக உன்னை நோக்கி வரும். நீயும் யாரையும் வெறுக்கவும் வேண்டாம், யாருக்கும் உன் மீது வெறுப்பு வரும்படி நடந்து கொள்ளவும் வேண்டாம். நீ யாரையாவது வெறுத்தாலும் அது நிச்சயமாக பலர் மடங்காக உன்னிடம் திரும்பி வந்தே சேரும். அதனால தானே எப்போதும் எல்லாரிடத்திலும் அன்பாக பழகு. நீ எதிர்பார்த்த அன்பை காட்டிலும் பல மடங்கு உன்னிடம் ஒரு நாள் வந்து சேரும் நான் சொல்கிறேன். அடுத்தவர்களால் உண்டான அந்த குணத்தை, கோபம் எனும் அந்த அரக்கனை உன்னை நெருங்காமல் நீ பார்த்துக்கோ. நீ உண்மையாய் பொறுமையாய் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் உன் வாழ்வில் வரவிடாமல் இந்த சாயப்பா நானும் உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருப்பேன். நான் சொல்கிறது தான் சரி, நான் செய்கிறது தான் சரி நினச்சி பிடிவாதமாக இருக்கும் மனிதர்களிடம் போய் எதையும் புரிய வைக்க முயற்சி செய்து அவர்களை திருத்தவும் முடியாதுன்றத உண்மையை உணர்ந்து கொள். எதிரியிடம் கூட பழகிடலாம், ஏன்னா எதிரி எதையுமே நேரடியாக முகத்துக்கு நேராக செஞ்சிருவான், சொல்லிடுவான். ஆனால் காரியவாதி எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு தன் காரியத்தை முடிக்கும் வரை நல்லவனாக நடத்தி கொண்டே இருப்பான். எதிரியிடம் கூட தனியாக தைரியமாக எதிர்கொள்ளலாம். காரியவாதியிடம் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும் என் செல்லமே. உனக்கு யாரை பிடிக்குதோ, நீ யாரை அதிகமாக தேடுறியோ அவர்களின் தேடல் நிச்சயமாக நீயாக இருக்க மாட்டாய். நீ எந்த அன்பையும் எந்த மனிதரையும் தேடி போக வேண்டாம். உன்னையும் உன்னுடைய அன்பையும் யார் புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வர்றாங்களோ அவர்களை உன் அருகிலேயே வைத்து கொள்ள பழகு. அவர்களிடம் உன்னுடைய உண்மையான மொத்த அன்பையும் காட்டுவதில் தவறில்லை என் தங்கமே. யாரையும் காயப்படுத்தாமல், யார் மனசிலும் காயப்படுத்தாமல், யாரிடமும் காயப்படாமலும் இருக்க வேண்டும் என்றால் தனிமைதான் சிறந்தது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்க மனிதர்கள் எல்லாம் அப்படி தனிமையாக யாருக்கிட்டையும் பேசாமல் பழகாமல் இருந்துட முடியுமா? இந்த சமூகமே ஒரு மிகப்பெரிய விஷயம். இதில் எப்போவுமே ஒரு வேலை செய்யும் போதும், ஒரு இடத்துக்கு போகும்போதும், ஒரு பொருளை வாங்கும் போதும், கொடுக்கும் போதும் எல்லாவற்றிலும் ஒருவர் இன்னொருவரோடு சம்பந்தப்பட்டவராக தானே இருக்கிறார். அப்புறம் எப்படி மனுஷன் தனிமையாக வாழ முடியும்? ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கும் இந்த உலகத்தில் யாரையும் நம்பித்தான் இருக்கக்கூடாதே தவிர்த்து மற்றவர்களோடு சகஜமாக பழகுவதில் தவறேதும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ.